தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பற்பல பாசுரங்களிலே கோபிகைகள் ஒவ்வொருவருடைய திருமாளிகைக்கு சென்று அவர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைய 14வது பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை, இவளுக்கு என்ன பெருமை என்னால் நங்காய் நாவுடையாய் என்று 2 பெருமைகள் கூறுகிறார்கள். நங்காய் என்னால் அந்த ஸ்திரீத்துவ பூர்த்தி பரிபூர்ணமானவளே, எம்பெருமானுக்கு நம்பி என்று பெயர், எல்லா சகல கல்யாண குண பரிபூர்ணன். ஆனால் இவள் எப்படிப்பட்டவள் என்னால் எவ்வளவு ஸ்திரீத்துவத்திலே பரிபூர்ணமானவள். அதற்கு மேலே நாவுடையாய், நல்ல நாவன்மை படைத்தவள். ஒரு வார்த்தை சொன்னால் கண்ணன் அதை மீறவே மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கோபிகையை இன்றைய 14வது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானைப் பாட பாடேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறார்கள். முதலில் என்ன சொன்னார்கள்? தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. என்ன, இது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக செங்கழு நீர் புஷ்பங்கள் அதெல்லாம் மலரத் தொடங்கின. ஆம்பல் என்கிற புஷ்பம் அது குவியத் தொடங்கியது. என்ன, இது அதிகாலையிலே சில புஷ்பங்கள் காலையிலே மலரும், இரவிலே மூடிக்கொள்ளும். சில புஷ்பங்கள் இரவிலே மலரும், காலையிலே மூடிக்கொள்ளும். சூரியனோடும் சந்திரனோடும் உள்ள தொடர்பு. சூரியனை பார்த்தவாறே மலரும் சில புஷ்பங்கள், சில புஷ்பங்கள் சந்திரனை பார்த்தவாறே மலரும். அப்படி செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின என்று சொன்னார்களாம் ஒரு அடையாளத்தை. உடனே உள்ளே இருப்பவள் மறுத்து, வழக்கம் போலே மறுத்து பேசிவிட்டாள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஊர் பூர இந்த வயலெங்கும் திரிந்து எங்கெல்லாம் செங்கழு நீர் இருக்கிறதோ அதையெல்லாம் மலர வைத்து, எங்கெல்லாம் ஆம்பல் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் குவிய வைக்கிறீர்கள். நீங்கள் செய்த காரியமே ஒழிய உண்மையாக எந்த மலரவும் இல்லை, குவியவும் இல்லை என்று சொன்னாலாம். ஐயோ, நீ நன்றாக கவனித்து பார், நாங்கள் சொன்ன வார்த்தையை, எங்கேயோ ஏதோ இடத்திலே நடந்த வார்த்தையை நாங்கள் சொல்லவில்லை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உன்னுடைய வீடு, அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புழக்கடை, அந்த பின்புறம் கட்டும் காவலமாக இருக்கக்கூடிய உன்னுடைய வீட்டுக்கு பின்னால் நாங்கள் எப்படி வர முடியும்? மற்ற இடங்களிலே வேண்டுமானால் நாங்கள் மலர்த்தலாம், அதை குவிக்கலாம். ஆனால் உன்னுடைய வீட்டுக்குள்ளே அத்தனை காவலையும் மீறி நாங்கள் எப்படி வர முடியும்? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் என்று சொன்னார்கள். உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொன்னால், என்ன பதில்? இப்பொழுதுதான் அந்த மலர்கள் மலரவும் குவியவும் தொடங்கி இருக்கின்றன. இன்னும் முழுதாக பொழுது விடிந்தால்தான் முழுதாக மலரும், முழுவதுமாக குவியும். இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கின்றன, அதனால் பொழுது விடியவில்லை என்று சொல்லி மறுத்து விட்டாள். உடனே வெளியிலே இருப்பவர்கள் அதற்கு ஒரு பதில் சொன்னார்கள், வேறொரு அடையாளத்தை சொல்கிறார்கள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார். செங்கல் பொடிக்கூரை, நல்ல காஷாயத்தை அணிந்த சந்நியாசிகள், வெண்பல் தவத்தவர், நல்ல வெண்மையான பற்களை உடையவர்கள். இந்த சம்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் இதுதான் வித்தியாசம். சம்சாரிகள் வேஷ்டியெல்லாம் நன்னா வெண்மையாக இருக்கும், ஆனால் பல்லிலே கரை படிந்திருக்கும். வெத்திலை முதலான போக திரவியங்களை எல்லாம் அவர்கள் உட்கொள்வதாலே பல் நன்றாக, அவருடைய பற்கள் கரை படிந்து இருக்கும். ஆனால் சந்நியாசிகளுக்கு என்ன பெருமை என்னால், அவர்களுடைய கூரை, இந்த வஸ்திரமானது அழுக்காக இருக்கும், அது செங்கல் வண்ணத்திலே இருக்கும்.
ஆனால் அவர்களுடைய பற்கள் அது ரொம்ப வெண்மையாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் போக்கியமான பதார்த்தங்கள் எதையுமே உட்கொள்ள மாட்டார்கள். இப்போ செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில், தங்களுடைய அந்த திருக்கோயில்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய திருவாராதன பெருமாள்களுக்கு சங்கிடுவான் போகுன்னார். அப்படியே சாவி போட்டு திறந்து பூஜை செய்வதற்காக புறப்படுகிறார்கள். பொழுது விடிந்தால் தானே இவர்களெல்லாம் புறப்படுவார்கள். அதனால் பொழுது விடிந்து விட்டது, இவர்கள் புறப்பட்டதனாலே பொழுது விடிந்து விட்டது, நீ எழுந்திருந்து வா என்று சொன்னாலாம். வெளியில் இருப்பவர்கள் சொன்னார்கள். அதற்கு உள்ளே இருப்பவள் பதில் சொல்கிறாள், இந்த சன்னியாசிகள் இருக்கிறார்களே இவர்களுக்கு நேரங்காலமே கிடையாது. சதா சர்வ காலமும் பகவானுக்கு ஆராதனம் செய்வதே இவர்களுக்கு பொழுதுபோக்கு. அதனால் இவர்கள் போகிறார்கள் என்கிற ஒரு காரணத்தினாலே பொழுது விடிந்து விட்டது என்று நாம் கொள்ள முடியாது. அதனால் இந்த அடையாளத்தையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாள் உள்ளே இருப்பவள். சரி, இனிமேல் இவளுக்கு அடையாளம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் யாருக்குமே அடையாளம் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நன்னா இருக்கிறது நீ பண்ணக்கூடிய காரியம். நேற்று இரவு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்லலாம் என்று நாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது நீ என்ன சொன்னாய்? நீங்கள் எல்லாரும் சென்று உறங்குங்கள், நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று நீதான் அந்த வார்த்தையை சொன்னாய். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? நீ வந்து எங்களை எழுப்பவில்லை, நாங்களே எழுந்திருந்து வந்து விட்டோம். சரி, உனக்காவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டாமா? என்னடா நாம் இவர்களை எழுப்புகிறேன் என்று சொன்னோம், ஆனால் இவர்கள் நம்முடைய வீட்டு வாசலுக்கே வந்து விட்டார்கள், இன்னும் நாம் உறங்கி கொண்டிருக்கிறோமோ என்கிற அந்த குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், எங்களை முன்னாடியே வந்து எழுப்புகிறேன் என்று நீ சொன்னாயே, நன்னா இருக்கு உன்னுடைய பூர்த்தி, இதுதானா உன்னுடைய பூர்த்தி என்று கிண்டலாக சொல்கிறார்கள். நங்காய் எழுந்திராய், அதற்கு மேலே நாணாதாய், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இருக்கிறாயே, நாம் சொன்ன வார்த்தையைத்தான் நம்மால் காப்பாற்ற முடியவில்லை, இவர்கள் வந்திருந்த போது கூட நாம் போய் இவர்களோடு கலக்கவில்லையே என்கிற அந்த வெட்கமும் இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதிலை சொல்லி கொண்டு இருக்கிறாயே, என்னம்மா இது, நானா ஆதாயி இப்படி சொன்னார்கள். உடனே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை அப்படி எனக்கு பூர்த்தி இல்லை, நான் வெட்கமில்லை என்று என்னை பார்த்து சொல்கிறீர்களே, ஏன் நான் வர வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் வராமலேயே நீங்கள் போகலாமே என்று கேட்டால், நாவுடையாய், நீ எப்பேற்பட்டவள், நாவன்மை படைத்தவள், நீ வந்து கண்ணபிரானை பார்த்து நில் என்று சொன்னால் அவன் நிற்பான், இரு என்று சொன்னால் அவன் இருப்பான், உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கண்ணபிரான் அத்தனை காரியங்களும் செய்வான், நீ வந்தால்தான் எங்களுக்கு கண்ணனிடத்திலே காரியமே நடக்கும், அதனால் நீ வர வேண்டும், நீ எப்பேற்பட்டவள், நாவுடையாய். திருவடிக்கு ஒரு பெருமை கொடுத்தார் ராமபிரான். அவர் என்ன சொன்னார்? அந்த திருவடியை பார்த்து என்ன அழகாக பேசுகிறார் இவர் அந்த திருவடி பேசும் பொழுது என்ன அழகாக பேசுகிறார் என்று ராமபிரான் கொண்டாடினாரே, அதுபோல நீ நாவன்மை படைத்தவர். நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்னால், சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட. பிறந்த பொழுதே கண்ணபிரான் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தான்? ஜாதோசி தேவதேவேச சங்க சக்கர கதாதர என்ன பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரங்களோடு பிறந்தான். அப்படி சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், அழகான கைகளை உடைய அந்த பங்கைய கண்ணான், தாமரை போன்ற திருக்கண்கள் படைத்த கண்ணபிரான், அவனை பாட நாம் எல்லோரும் புறப்பட வேண்டும், போய் அவனை பாட வேண்டும், வந்து எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.